சிஎஸ்கேவிற்கு கடைசி போட்டி குஜராத்தில் இருக்குங்க. ஸோ குஜராத்தை எதிர்கொள்ள போகிறாங்க. ஸோ சிங்கங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு வேட்டையாட தோனி அவர்கள் கோட்டைக்கு கிளம்பிட்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ சிஎஸ்கே உடைய இந்த 2025 பயணம் முடிய போகுது. இறுதி போட்டிக்கு பக்கத்தில் போயிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சீசன் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலன்னா கூட பரவாயில்ல. பட் இருந்தாலுமே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான டீமை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான சீசனாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இளைஞர்களை வந்து தேடி கண்டுபிடிக்க ஒரு முக்கியமான சீசனாக கூட இருந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சிஎஸ்கேனி ஒரு மினி ஆக்ஷனை வந்து ஐபிஎல் போட்டிகள் நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு மினி ஆக்ஷனை பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 இளம் தலைமுறைகளை வந்து எடுத்து தட்டி தூக்குனாங்க. ஸோ இப்போ அவங்க தான் சிஎஸ்கே உடைய முக்கியமான தூண்களாக இருக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு அப்போ தெரியாது. பட் இப்போ ரசிகர்கள் வந்து அவரை வரவேற்கும் விதம் வந்து நமக்கு இப்போ அப்படி தான் தெரியுது. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு விஷயத்தை தான் சிஎஸ்கேனி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே உடைய மாற்றங்கள் ஏகப்பட்டதாக இருக்குங்க. 16 வருஷமாக இல்லாத மாற்றங்களை சிஎஸ்கேனி கிட்ட இருந்து இப்போ நம்ம பார்க்குறோம். ஸ்டீஃபன் பிளமிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிஎஸ்கேனியில் ரொம்ப நாளாக இருக்கார். ஸோ அவருடைய பிளான் எப்படி இருக்க போகுது, ஸோ அவருடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்க போகுது, அவருடைய கேப்டன்சி மட்டும் தோனி அவர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட 2008 வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சு சிஎஸ்கேவிற்கு ஒரு முக்கிய ஹெட் கோச்சாக இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே சிஎஸ்கேனிக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் 5 கோப்பைகள் அவருடைய தலைமையில் வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தோனி அவர்கள் என்னதான் கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தாலுமே அவரும் ஒரு முக்கியமான ரோலை வந்து அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. டீமுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்காரு. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு கோச் கிடைக்கிறது ரொம்ப 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 அதிசயமான விஷயம். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் வந்து சிஎஸ்கேவோட பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு தரமான பிளேயர். ஸோ அப்படி தான் வந்து சிஎஸ்கேனிக்கு ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ தோனி அவர்களும் சிஎஸ்கேவிற்காக ஏகப்பட்ட போட்டிகளை வந்து உழைச்சிருக்காரு. நிறைய போட்டிகளை வந்து அவங்கக்கிட்ட இருந்த போட்டியை வந்து நம்ம கைக்கு கொண்டு எடுத்து வந்து கோப்பையெல்லாம் வின் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு தரமான அணி தான் நம்ம சிஎஸ்கேனி. ஸோ சொல்லப்போனால் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம டீமை பற்றி சொல்லிகிட்டே போயிடலாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஏகப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம சிஎஸ்கேனி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு சிஎஸ்கேவிற்கு ஒரு மோசமான ஆண்டாக வந்து அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 தோல்விகளை வந்து நம்ம இந்த சீசனில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கோம். வெறும் 3 போட்டிகளில் தான் வெற்றி பெற்றிருக்கோம். கடைசி போட்டி வந்து நாம் கொடுக்குற அடி யாருமே வந்து திரும்பி பார்க்க முடியாத ஒரு அடியாக இருக்கணும் அப்படின்றது சிஎஸ்கேடைய எண்ணமாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த போட்டி வேறு மாதிரியான ஒரு ஆட்டத்தை வந்து நம்ம கொடுக்க போகிறாங்க. ஸோ குஜராத் அணியை வந்து அடித்தோம் அப்படின்னா ஆர்சிபி அணிக்கு ஒரு அற்புதமான பிரகாசமான வாய்ப்பு இருக்க போகுது. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு குஜராத்தை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தோனி அவர்கள் வந்து போவார் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது. ஸோ பிளேயிங் லெவலையும் நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகிறாரு. முக்கியமான வீரர்கள்லாம் தூக்கி வெளியே வீச போகிறாரு. முக்கியமான இளம் சிங்கங்களை உள்ளே கொண்டு வர போகிறாரு. ஸோ அதிரடி ஹிட்டரும் உள்ளே வர போகிறாங்க, அதிரடி மன்னர்களும் உள்ளே வர போகிறாங்க. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அப்படியாப்பட்ட குவாலிட்டியான டீம்ஸில் நம்ம சிஎஸ்கேல குவாலிட்டியான பிளேயர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியாப்பட்ட பிளேயர்ஸை வெளியே உட்கார வச்சு இன்னும் சான்ஸ் கொடுக்காமல் இருக்காங்க. மின்னல் வேக பவுலர் நம்ம இளம் சிங்கம் நாகர்கோட்டி அவர்களும் வெளியே இருக்கார். ஆண்ட்ரே சித்தார்த் சும்மா மின்னல் வேக அதிரடி ஹிட்டர்னு சொல்லலாம். ஸோ அவரும் உள்ள இருக்காரு. ஸோ அதிரடியாக பால்களை வந்து தெரிக்க விடக்கூடிய ராமகிருஷ்ணா கூசெல்லாம் வெளியே இருக்காருங்க. ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து வெளியே இருக்காங்க. சிஎஸ்கே அவங்களுக்கு வந்து ஒன்றும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம இருக்காங்க. ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் அப்படின்றதுனால ஒரு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ஆயுஷ் மத்தே, டெவில் பிரேவிஸ், நம்ம ரச்சின் ரவீந்திரா, ஸோ இவனுங்கெல்லாம் வந்து வேறு மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே ஒரு ஃபெயிலியர்ன்றது கண்டிப்பாக வந்துட்டு இருக்குங்க. அதிலிருந்து மீண்டும் ஒரு சக்ஸஸை பிடிக்கணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக அடுத்த சீசனில் வந்து சிஎஸ்கேனி வேறு மாதிரியான ஒரு கம்பேக் கூட வர போகிறாங்க. இந்த சீசனை வந்து முடிக்கும்போது ஒரு வெற்றியோட முடிக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய எண்ணமாக இருக்குது. எப்படி இந்த சீசனை வந்து வெற்றியோடு தொடங்கினாங்களோ ஸோ அதே மாதிரி இந்த சீசனையும் வெற்றியோடு முடிக்கணுன்றது தோனியுடைய மைண்ட் செட்டில் இருக்கும். ஏன்னா அந்த சென்டரில் வந்து மிடில் வந்து என்ன வேணால் நடக்குதுன்னா தோல்வி வெற்றி எல்லாமே வருங்க. ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்கக்கூடாது. எப்படி வந்து ஸ்டார்டிங் நல்லா இருக்கோ அதே மாதிரி எண்டும் நல்லாவே முடிச்சுட்டு போகணும். அதுதான் வந்து ஒரு டீமுக்கு பர்ஃபெக்டான விஷயம். ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் 5 கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 5 கோப்பையை வின் பண்ண அந்த வரலாறுலாம் வேறு மாதிரியான வரலாறு. ஸோ அதெல்லாம் பேசிகிட்டே போகலாம். ஸோ அந்தளவுக்கு தரமான சம்பவங்கள்லாம் அந்த 5 கோப்பை அடித்த போட்டிகளில் வந்து அந்த சீசனில் வந்து அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே டீம். அதனால தான் இன்றைக்கி ஒரு குவாலிட்டியான டீமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சிஎஸ்கேனி வெளியே போன உடனே யாராலையுமே தாங்க முடியல. கிட்டத்தட்ட 18 ஐபிஎல் சீசனில் 12 முறை வந்து ப்ளே ஆஃப்க்கு போயிருக்காங்க. 10 டைம் ஃபைனலுக்கு போயிருக்காங்க. அந்த 10 டைமில் 5 டைம் வந்து கோப்பையை தட்டி தூக்கியிருக்காங்க
சிஎஸ்கே அணி. ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டி இருந்திருந்தால் தோனியுடைய கேப்டன்சி எந்த அளவுக்கு கூல் மைண்ட், எந்த அளவுக்கு பிளேயர்ஸை வந்து தரமாக உருவாக்கியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியான சிஎஸ்கேவாக இருந்திருக்கு. ஸோ இந்த சீசனில் வந்து சிஎஸ்கே அணி இன்னும் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தை அடித்தாங்க அப்படின்ற பட்சத்தில் ஆர்சிபி அணி அந்த ஃபஸ்ட் பிளேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் அணியை வந்து ஆர்சிபி அணி வீழ்த்திட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் 19 புள்ளிகளுடன் அவங்க முதல் இடத்துல போயிடுவாங்க. குஜராத்துக்கு இருக்கிற அந்த கடைசி போட்டி சிஎஸ்கே அணி குஜராத் அடித்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து 14 மேட்சுக்கு வந்து 18 புள்ளிகளோட அதே அந்த 2வது பொசிஷனில் இருப்பாங்க. ஸோ ஆர்சிபிக்கு ஃபேவராக வந்து சிஎஸ்கே அணி பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ தல தோனி அவர்கள் கோலி வந்து கப்பை இந்த டைம் எடுத்து கொண்டாடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கே வந்து ஆர்சிபி அணிக்கு சப்போர்ட் பண்ணுறதா வந்து தல தோனி அவர்கள் வந்து இன்டிமேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் எல்லா ரசிகர்களும் பண்ண போகிறாங்க. சிஎஸ்கே வந்து அடிக்காத பட்சத்தில் அடுத்து வந்து யார் கோப்பை அடிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் அந்த பிளேயர் இருக்கிற டீம் யார் அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அப்படின்றது தான் சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ யாருக்காக அடிக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம விராட் கோலிக்காக சிஎஸ்கே அணி அடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக சிஎஸ்கே அணி இந்த டைம் வந்து ஆர்சிபி அணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றது கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. சிஎஸ்கே உடைய இந்த மாற்றம் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? ஸோ அதே மாதிரி சிஎஸ்கே உடைய வரலாறு வேறு மாதிரி இருக்குது. சிஎஸ்கே வந்து அடுத்த போட்டி குஜராத் அடிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு செக்காக வச்சுருக்காங்க. ஆர்சிபிக்கு சிஎஸ்கே அணி சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படியா இல்லையா அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? ஸோ அதே மாதிரி சிஎஸ்கே அடிக்காத பட்சத்தில் மற்ற அந்த 4 டீமில் எந்த அணி கோப்பையை வென்றால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் அணி முக்கியமான போட்டி இருக்க போகுது. ஸோ இந்த முக்கியமான போட்டியில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆர்சிபி அணி கண்டாயமாக ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி அணி ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்த சீசனை வந்து டாப் ஆஃப் தி டேபிளில் முடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அந்த ஃபஸ்ட் பிளேஸில் எந்த அளவுக்கு முடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குங்க. ஏன்னா அடுத்த 2 சான்ஸ் நமக்கு இருக்குது. குவாலிஃபை ஃபஸ்ட்டில் வந்து நம்ம தோத்தோம் அப்படின்னா கூட குவாலிஃபை 2க்குன்னு ஒரு எலிஜிபிள் இருக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு டீம் வந்து வாங்குறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த 2 இடத்துல இருக்கிற டீம் வந்து இப்படி ஒரு சான்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீமுமே அந்த டாப் ஆஃப் தி டேபிளில் முடிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி அணி இன்றைக்கி ஜெயிச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க டாப் ஆஃப் தி டேபிள் போயிடுவாங்க. குஜராத் அணி அடுத்து இருக்கக்கூடிய போட்டி சிஎஸ்கே கிட்ட. சிஎஸ்கே அணி அந்த போட்டியை ஜெயிச்சாங்க அப்படின்னா குஜராத் 3வது இடத்துக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது பஞ்சாப் அணி அதுக்கு ஒரு போட்டி இருக்குது. அது ஜெயிச்சாங்கன்னா அவங்க டாப் ஆஃப் தி டேபிள் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சொல்லவே முடியாதுங்க. ஒன்று ஆர்சிபி இல்லைனா பஞ்சாப்புங்க. இந்த 2 டீம் தாங்க டாப் ஆஃப் தி டேபிள் 2ல் வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான பிளானோட வர போகிறாங்க, இன்றைக்கி நடக்கக்கூடிய எஸ்ஆர்ஹெச்க்கு எதிரான போட்டியில் ஆர்சிபி உடைய பிளான் திட்டம் எந்த மாதிரியான இருக்க போகுது. ஸோ பிளேயர்ஸ் எல்லாருமே ஆல்டர் பண்ணியிருக்காங்க. புதுமுக வீரர்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வேறு மாதிரியான ஒரு ட்ரிக்ஸோட ஆர்சிபி அணி உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் ஆர்சிபி அணி ஜெயிக்கிறதுக்கான பிளானை வந்து கண்டிப்பாக போட்டிருப்பாருங்க ரஜித் பட்டிதார் அவர்கள். இதுக்கு முன்னாடி இந்த பாதி ஆப் வந்து முடிஞ்சுது. ஸோ ரத்து பண்ணாங்க, திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணாங்க. முதல் போட்டியே மழையினால ரத்து பண்ணாங்க. ஸோ திருப்பி வந்து அதுக்கப்புறம் இந்த மேட்ச் தான் வந்து ஆட போகிறாங்க ஆர்சிபி அணி. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த போட்டியை வந்து அவங்க ஜெயிக்கணும் அப்படின்றத தான் பார்ப்பாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான பிளானோட வர போகிறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.